இந்த வீடியோல நம்ம வந்து எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராப்ளம் தான் நம்ம பார்க்க போறோம். இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, a solution of copper sulfate is electrolyzed for 10 minutes with a current of 1.5 ampere. What is the mass of copper deposited at the cathode வந்து கொடுத்திருக்காங்க. அப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு சொல்யூஷன் வந்து நம்ம வந்து எடுத்துருக்காங்க வச்சுக்கோங்க. ஓகேவா? ஒரு பீக்கர்ல ஒரு சொல்யூஷன் வந்து நமக்கு வந்து இருக்குது. இது என்ன சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா, காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன். ஓகே, ஜஸ்ட் இமேஜின் பண்ணிங்க. இங்க நம்ம இருக்குது காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் நமக்கு வந்து இருக்குது. இங்க என்ன பண்ணா நீங்க வந்து கரண்ட் வந்து பாஸ் பண்றீங்க. இதை நம்ம வந்து ஒரு பேட்டரின்னு அஸ்யூம் பண்ணிப்போம். இப்போ பேட்டரி வந்து நமக்கு வந்து இங்க ஒரு எலக்ட்ரோட்ஸ் வந்து இருக்குது, இங்க ஒரு எலக்ட்ரோட்ஸ் வந்து நமக்கு வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு என்ன ஒன்று வந்து ஆனோடு இருக்கும், ஒன்று வந்து கேத்தோடு வந்து இருக்கும். அப்போ ஆனோடுன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் டெர்மினல். இங்க பேட்டரி வந்து பாசிட்டிவ் சைடு வந்து இருக்கும் இல்லையா? இது வந்து பாசிட்டிவ் சைடு இருக்குது, நெகட்டிவ் சைடு வந்து இருக்குது. அப்போ நெகட்டிவ் சைடுக்கு தான் நம்ம என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா கேத்தோடு அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஓகேவா? அப்போ கேத்தோடுன்றது என்னது? நெகட்டிவ் டெர்மினல். அப்போ இந்த காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன்ல காப்பர் நமக்கு வந்து 2+ வந்து இருக்கும் இல்லையா? காப்பர் வந்து 2+ வந்து இருக்கும். அப்போ அந்த 2+ வந்து நமக்கு எங்க போகும்னு பார்த்தீங்கன்னா கேத்தோட் சைடுல வந்து போகும். அந்த 2+ நமக்கு எங்க ஆகும்? கேத்தோட்ல போய் நமக்கு வந்து டெபாசிட் ஆகும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ காப்பர் எங்க போய் டெபாசிட் ஆகுதுன்னா கேத்தோட்ல போய் டெபாசிட் ஆகாது. ஏன்னா அது வந்து நமக்கு வந்து நெகட்டிவ் டெர்மினல். அப்போ இங்க பேட்டரியில வந்து கரண்ட் வந்து பாஸ் பண்றாங்க. எவ்வளவு? 1.5 ஆம்பியர் வந்து நமக்கு வந்து பாஸ் பண்றாங்க. 10 மினிட்ஸா பாஸ் பண்றாங்க. அப்ப எவ்வளவு வந்து நமக்கு வந்து அதுல டெபாசிட் ஆகும்னு வந்து கேட்டுக்கிறாங்க. ஓகே. அப்ப ஃபாரடேஸ் லா அப்படி நம்ம என்ன பண்றோம்னா Q = IT நமக்கு வந்து ஒரு ஃபார்முலா வந்து இருக்குது. Q = IT. அதாவது ஐன்றது நமக்கு என்ன? கரண்ட் பிளஸ் வந்து செகண்ட் டைம் ரெண்டு நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா எவ்வளவு ஃபாரடே அதாவது எவ்வளவு கூலும் வந்து சார்ஜ் நீங்க வந்து பாஸ் பண்ணிக்கீங்க நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? அப்ப ஐன்றது என்னது? 1.5 ஆம்பியர். டைம்ன்றது பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? 10 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ செகண்ட்ல தான் நமக்கு வந்து இங்க ரெப்ரசென்ட் பண்ணணும். அப்போ நமக்கு வந்து 60 வந்து நமக்கு வந்து வந்துடும். அப்போ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வருது? 900 கூலம்ஸ் வந்து நமக்கு வந்து வருது. அப்போ நீங்க எவ்வளவு கரண்ட் வந்து பாஸ் பண்றீங்கன்னா கூலம்ஸ் வந்து 900 கூலம்ஸ் வந்து பண்ணிக்கிறீங்க. நமக்கு என்ன வேல்யூ தெரியும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இப்போ காப்பர் வந்து 2+ வந்து இருக்குது. அப்போ காப்பர் 2+ நமக்கு என்ன பண்ணா 2 எலக்ட்ரான்ஸ் வந்து நீங்க உள்ள ஆட் பண்ணீங்க அப்படின்னா அது போய் காப்பரா வந்து நமக்கு வந்து டெபாசிட் ஆகும். சரி கரெக்ட். காப்பருக்கு வந்து 2 ப்ளஸ் சார்ஜ் வந்து இருக்குது. அதுல நீங்க 2 எலக்ட்ரான்ஸ் வந்து உள்ள ஆட் பண்ணும்போது காப்பரா வந்து நமக்கு வந்து டெபாசிட் ஆகும். அப்ப என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மோல் காப்பரை நீங்க வந்து டெபாசிட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃபாரடே வந்து நமக்கு வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு தேவைப்படும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அப்போ 2 ஃபாரடே வந்து நமக்கு வந்து தேவைப்படுது. அப்போ 2 ஃபாரடே பண்ணா அப்போ 1 மோல் காப்பர் வந்து நமக்கு வந்து டெபாசிட் ஆகும். அப்போ 1 மோல்னா என்னது? அதோட மாலிகுலர் வெயிட். காப்பரோட மாலிகுலர் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 63.5 கிராம் நமக்கு வந்து டெபாசிட் ஆகும். ஓகேவா? அப்போ 2 ஃபாரடே. அப்போ ஃபாரடோட வேல்யூ எவ்வளவு? 96,500. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 96,487 வந்து வரும். நம்ம அப்ராக்சிமேட்லி 96,500 வந்து எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. அப்ப 2 ஃபாரட் நீங்க வந்து கரண்ட்டை பாஸ் பண்ணும்போது நமக்கு எவ்வளவு கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 63.5 கிராம் நமக்கு வந்து டெபாசிட் ஆகுது. ஆனா நம்ம இப்போ எவ்வளவு நமக்கு வந்து டெபாசிட் பண்ணி கூலும் பாஸ் பண்ணியிருக்கோம்? ஜஸ்ட் 900 கூலும் தான் நமக்கு வந்து பாஸ் பண்ணியிருக்கிறோம். அப்ப நீங்க வந்து இதை சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து எத்தனை கிராம் காப்பர் வந்து அதில் போய் டெபாசிட் ஆகுன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப இந்த 0 வந்து 2 0 நமக்கு வந்து கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணிட்டு சிம்பிளிஃபை பண்ண என்ன வருது? 63.5 into 9 வந்து 571.5 வந்து வருது. divided by 2 into 965 which is equal to 1930 which is equal to 571.5 divided by 1930 which is equal to 0.296 வந்து வருது. அப்போ அப்ராக்சிமேட்டாக நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா 0.30 கிராம் வந்து நமக்கு வந்து டெபாசிட் ஆயிருக்குது. 0.30 கிராம் ஆஃப் காப்பர் வந்து நமக்கு என்னன்னா கேத்தோட போய் நமக்கு வந்து டெபாசிட் ஆயிருக்கும். இது ஃபாரடே பேஸ் பண்ண ஒரு சிம்பிளான ஒரு கான்செப்ட். இங்கே நமக்கு மெயினாக ஃபாரடே வந்து என்ன சொன்னான்னு பார்த்தீங்கன்னா இங்கே எத்தனை ஃபாரடே வந்து பாஸ் பண்ணால் 1 மோல் சப்ஸ்டன்ஸ் வந்து நமக்கு வந்து டெபாசிட் ஆகும் அப்படின்றது வந்து அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார். ஓகேவா? அப்போ எத்தனை எலக்ட்ரான்ஸ் வந்து தேவைப்படுதோ அத்தனை ஃபாரடே வந்து நமக்கு வந்து தேவை 1 மோல் மெட்டல் வந்து நம்ம வந்து டெபாசிட் பண்ணுறதுக்கு. ஸோ இதை வந்துட்டு நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ப்ராப்ளம் வந்து நமக்கு வந்து ரொம்ப ஈஸி.